ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சப்பாத்திக்கான சைட் டிஷ் தான் மிக்ஸ்டு வெஜிடபிள் ட்ரை சப்ஜி. ரொம்ப ஈஸியான குயிக்கான ரெசிபி, அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இன்க்ரீடியன்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். கடுகு, உளுந்து, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா ஐட்டம்ஸ், உப்பு, அது கூடவே மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் எல்லா வெஜிடபிள்ஸும், அதனால் கொஞ்சம் அதிகமாக ஆயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்பும் சீரகமும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஜீரகம் சேரும்போது வர ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் இதில் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட 1/2 கப் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. புளிப்பு டேஸ்ட்டு ரொம்ப தேவையில்லை, அதனால் நான் 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளியை விழுது மாதிரி அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ப்ராக்கோலி, சோயா சங்க்ஸ், அப்புறம் பட்டாணி, இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே காலிஃப்ளவர், பன்னீர், கேப்சிகம் அப்படின்னு எது இருக்கோ உங்கள்கிட்ட எல்லா வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணி இந்த சப்ஜியில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலும் 1/2 கப் அளவு சேர்த்தாலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த எண்ணெயிலேயே எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஓரளவுக்கு பச்சை வாசனை போக வதக்குனதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சுருளை வெந்து வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா பட்டாணி நான் 1/2 பாயில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே சோயா சங்க்ஸையும் வெந்நீரில் போட்டு எடுத்திருக்கேன். ப்ராக்கோலியும் அதே மாதிரி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு 40% அதெல்லாம் வெந்தது. கேரட்டும் பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உப்பு எல்லா இடத்துலையும் பட்டு நல்ல ஃப்ளேவராக இறங்கி வரும். உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் வெந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்ய போகிறது இல்லை, ட்ரை வெஜிடபிள் சப்ஜியாக தான் செய்ய போகிறோம். அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு ட்ரையாகவே இருக்கணும் எல்லா வெஜிடபிள்ஸும். வெஜிடபிள்ஸ் 3/4 பதம் வெந்து வந்துடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேகி மசாலா இல்லைனா வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் கூட இது சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா பெரட்டிக்கலாம். ஆயில் ரொம்ப சேர்க்க வேண்டாம், எண்ணெயில் இந்த மாதிரி வதக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வயசானவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்து கூட இந்த மாதிரி செய்யலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் 3/4 பதம் ஆல்ரெடி வெந்துடுச்சு. ஃபுல்லாக வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே போட்டு வேக வச்சுடுங்க. ஸ்டீமில் வேகிற மாதிரி உங்களுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்துடும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறதுக்காக நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை சப்ஜி இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஃபுல்லாக காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக 1/2 கப் அளவு தேங்காயும் கூடவே முந்திரி, கசகசா எல்லாத்தையும் அரைச்சி விழுதாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி ட்ரை சப்ஜி வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடவும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறேன். கூடவே கட்டியான தயிர், மை ஆல் டைம் ஃபேவரட் தயிர் கூட வச்சு இந்த ட்ரை சப்ஜி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற அந்த ட்ரையாக சாஃப்டாக வெந்திருக்கக்கூடிய மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், ஜீரகம் கூடவே மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஆல்ரெடி நம்ம சேனல்லையே நிறைய சைட் டிஷ்ஷஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது சப்பாத்தி சைட் டிஷ்னு. அதில் வந்துட்டு குருமா தால் அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.